அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து க்ளீனிங் ஒர்க் தாங்க பண்ண போகிறேன். மாடி தோட்டத்தை நல்லா கூட்டி சுத்தம் பண்ண போகிறேன். அதோட தேவையில்லாத அந்த கிழங்கு செடிகளெல்லாம் பிடுங்கி குப்பையில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் வந்து இந்த வேஸ்ட்டான இந்த இலத்தலெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த அரிசி பையில் போட போகிறேன். இது நம்ம போட்டு வச்சா தான் இந்த இலத்தலையெல்லாம் போட்டு அது மக்கின பிறகு திருப்பியும் நம்ம அது மேலே மண்ணை போட்டு இதுலேயும் செடி வைக்கலாம். அதனால் வந்து இந்த வேலை இன்றைக்கி இருக்குது. இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிக்கலான்ட்டு இருக்கிறேன். அதோட இந்த தேங்காய் சரடெல்லாம் வச்சோன்னா இது வந்து நமக்கு வந்து இது ஸ்டாண்டுக்கு பதில் இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து எல்லா செடியிலையும் இது தான் நம்ம வச்சுருப்போம். அதுவும் நல்ல ஒரு ஸ்டாண்டாக இருக்கும். பாருங்கள், இன்னும் இந்த இலைலாம் இருக்குமா, இல்லை எல்லாத்தையும் இதில் போட்டு மண்ணெல்லாம் போட்டு இதை செட் பண்ணி வச்சா இன்னொரு ஏதாச்சும் ஒரு புதுசாக செடி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரி செடியை பொறுத்தளவு வந்து அது வந்து ஷிஃப்ட்டாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து இது வரைக்கும் வந்து 2 தடவை காய்ச்சிருக்கு. 2 தடவை அறுவடை கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா காய்ச்ச பிறகு நல்லா க்ரோம் பண்ணி விட்டுட்டேன். திரும்பவும் வந்து 2வது தடவையும் நல்லா காய்ச்சிச்சு. அப்பயும் நல்லா க்ரோம் பண்ணி விட்டேன் காய்ச்சி முடித்த பிறகு. இப்போ வந்து இது வந்து 3வது தடவையாக க்ரோம் பண்ணி விட்டுருக்கேன். அது அழகாக சூப்பராக துளுத்து வந்திருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அதில் பூ கூட வச்சுருக்குது. அதே போல் தான் இந்த செடியும் உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும்னு நினைக்கிறது. இந்த பக்கம்லாம் க்ரோம் பண்ணி விட்டு இந்த சைட்லேருந்து துளிர் வருது பாருங்கள். இதே போல் வந்து ஒரு தடவையே நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி முடிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு பிடுங்கி போட்டுறாதுங்க செடியை. அதை வந்து நம்ம மறு தடவையும் நம்ம வந்து 1க்கு 2-3 தடவை வந்து நம்ம இதில் வந்து அறுவடை எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மிளகாய் செடி தான். இப்போதைக்கு இந்த வெயில் காலத்தில் மிளகாய் செடி தான் அறுவடை கொடுத்துட்ருக்கு. இப்போ எல்லாம் பூ வச்சிருக்கு. இது ஆல்ரெடி நான் அறுவடை பண்ணிட்டேன்ப்பா. அறுவடை செஞ்ச பிறகு திரும்பவும் பூ வச்சிருக்கு. மிளகா மட்டும் செடியில் அப்படியே விட்டு வச்சிடாதீங்க. அது நம்ம அந்த காய்ப்பு கொடுத்த பிறகு திருப்பியும் நம்ம வந்து அந்த காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டா தான் திருப்பி நிறையா பூ வைக்கும். இதுவும் அப்படி தான், எல்லாமே பூ வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மிளகாய் செடியும் அப்படி தான். சரி, என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற குப்பை எல்லாத்தையும் அள்ளி இதில் போட்டு வச்சிடறேன். போட்டுட்டா இதில் நல்லா கொஞ்சம் மண்ணும் கலந்து விட்டுட்டா அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆச்சு தண்ணி தெளிச்சிட்டு வந்தோம்னா அது மக்கின பிறகு திருப்பி நம்ம ஏதாச்சும் செடி வச்சுக்கலாம். நான் இந்த செடி, இந்த பசலை செடி இருக்கு பாருங்கள், இது தப்பு விதை விழுந்தது தான், விதைப்பட்டு வந்தது தான். இதை வந்து வைக்கலான்ட்டு இருக்கேன்.